வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச இந்த வெங்காய சமோசா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வெங்காய சமோசா நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பிடும் போதோ இல்லை கடையில் சாப்பிடும் போதோ என்ன நினச்சிருப்பீங்க, வெறும் வெங்காயம் தான் உள்ளே இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பைண்டிங்காக. நல்லா ஹெவியான ஸ்டஃப் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உருளைக்கிழங்கு தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் போட்டு எப்படி சமோசா மடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதே டைமில் இந்த கிரீன் சட்னி, அதுக்கப்புறம் டாமரின் சட்னி. நார்மலாக நீங்கள் ஒரு சாட் கடைக்கு போய்ட்டு நீங்கள் சாப்பிடும்போது அந்த க்ரீன் கலர் பண்ணுற அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுக்கு என்ன தான் வீட்டில் பண்ணாலும் நம்ம வீட்டில் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்பரான அந்த டேஸ்ட் கொடுக்காதில்ல. அதனால் இன்றைக்கி நம்ம தெளிவாக பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி தான் இந்த புளி சட்னியும். இன்றைக்கி இந்த போரோஸில் டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? கிரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: புதினா ஒரு பவுல், கொத்தமல்லி மீடியம் சைஸ் ஒரு பஞ்சு, பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி 3 சின்ன துண்டு, பூண்டு 4 பல்லு, சாட் மசாலா 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், தயிர் 200 ml, உப்பு தேவையான அளவு. இதாங்க கிரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த சமோசா ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் அந்த புளி சட்னி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிக்ஸி ஜாரில் புதினா ஒரு பவுல், அதுக்கப்புறம் ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதாவது மீடியமான சைஸில் இருக்க அந்த கொத்தமல்லி ஒரு கட்டு போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அதிகமான தண்ணி ஊற்றி அரைச்சின்னா சரியாக உங்களால் அரைக்க முடியாது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த போரோசோல் மிக்ஸி யூஸ் பண்ணி நான் அரைச்சிட்றேன். இதுக்கு பிறகு இந்த மிக்ஸி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சட்னி நல்லா அரைஞ்சிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சின்னா சரியாக அரையாது. அதனால தான் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கெட்டியான தயிர் எடுக்க போகிறோம். இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டோட இந்த தயிரை மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த புளிப்பு தன்மையோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சட்னி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற தந்தூரி சிக்கன் ஆகட்டும், கிரில் சிக்கன், அப்புறம் சிக்கன் டிக்கா, இந்த மாதிரி ரெசிபி எல்லாத்துக்கும் இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி வீட்டில் பானிபூரி பண்ணீங்களும் இந்த சட்னியை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரீன் வாட்டர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சாட் மசாலா, கொஞ்சம் ஜீரா, உப்பு இதெல்லாம் போட்ட பிறகு விஸ்கில் நல்லா பீட் பண்ணுங்கள். இந்த சட்னி நீங்கள் ரெடி பண்ணும்போது முக்கியமாக 2 விஷயம் கவனித்துக்கணும். அரைக்கும் போது தண்ணி கம்மியாக இருக்கணும். அதே டைமில் இந்த தயிர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் நல்லா கெட்டியான தன்மையில் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் புளி சட்னி. புளி சட்னிக்கு தேவையான பொருட்கள்: புளி 100 கிராம், பேரிச்சம்பழம் 10 நம்பர், வெல்லம் 100 கிராம், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த புளி சட்னி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, போரோஸோட ஃப்ரைங் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி, மிளகாய் பவுடர், வெல்லம்
இந்த வெல்லம் கரெக்டான சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக போடுங்க, நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த புளிப்பும் அந்த இனிப்பும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணால் மட்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் சோம்பு பவுடர், கண்டிப்பாக இந்த இடத்துல சோம்பு பவுடர் போடணும். இதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி கொட்டை எடுத்து பேரிச்சம்பழம் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல இன்னொரு இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பிரிஞ்சி இலை போடுவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேண்டாம். இதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அந்த புளியோட பச்சை வாசம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ண கொஞ்சம் கெட்டியான தன்மை கிடைக்கும். அதுக்கு பிறகு சூடு ஆறின பிறகு நம்ம அரைக்க போகலாம். பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நல்லா ரெடியான பிறகு இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். அதாவது அந்த வெல்லமும் புளியும் சேரும் போது உங்களுக்கு எப்படி பக்குவமாக உங்களுக்கு கெட்டியான ஒரு தன்மை கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இந்த சட்னி ரெடியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சுல்ல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்றோம். அரைக்கிற டைமில் சாட் மசாலா நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம் முன்ன பின்ன. அதாவது அந்த புளிப்பு தன்மை அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சாட் மசாலா போட்டால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கும். சாட் வீட்டில் பண்ணிங்கன்னா அந்த டைமில் எல்லா சாட்டுக்கும் இந்த க்ரீன் சட்னியும் இந்த ஸ்வீட் சட்னி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சமோசா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ சமோசாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. வெங்காய சமோசாவுக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், உருளைக்கிழங்கு 2 நம்பர், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சமோசாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் மைதாவை நம்மக்கிட்ட இருக்க இந்த போரோசோலோட கிளாஸ் பவுலில் போட்டிருக்கேன். இந்த மைதாவில் உப்பு, கொஞ்சம் பட்டர், அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும், லூஸாக மாவு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ண சொல்ல வரேன். எடுத்த உடனே தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா மாவு லூஸ் ஆகிடும். இந்த மாவு ரெடி ஆகிடுச்சுல. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ரெடியான மாவை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக கட்டிங் போர்டில் போட்டு ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஷேப் கிடைக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கப்புறம் இந்த பவுலில் போட்டு கரெக்டாக ஒரு மூடி போட்டு நீங்கள் ஊற விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு தான் நீங்கள் இந்த மாவை எடுத்து நீங்கள் தேய்ச்சி சமோசா மடிக்க முடியும். பை த டைம் இந்த சமோசாவுக்கு ஆனியன் மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வெங்காயத்தை வந்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆனியன் யூஸ் பண்ணும்போது தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரையாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தண்ணி இருந்ததுன்னா ஸ்டஃபிங் கரெக்டாக பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, சில்லி பவுடர், ஜீரா பவுடர், சாட் மசாலா இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாட் மசாலா எதுக்காக நான் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாட் மசாலா லைட்டாக அந்த புளிப்பு தன்மை தெரியும். அந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, அந்த சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ணிக்கிறது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு காரத்தோட அளவு அதிகமாகிடும். அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அதே டைமில் இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 2-3 வாட்டி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். மாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக கட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேடாக எப்படி கட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, அந்த பெரிய விரலை 2 கார்னர்லையும் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக ரவுண்டாக வரும். இப்போ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக பாருங்கள். இப்போ இந்த விரல் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன விரல் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணினா அழகாக ரவுண்டாக வந்துடும். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த மாவை ஃபஸ்ட்டு ரவுண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மடிக்கணும். அதாவது உங்களோட பெரிய விரல் 2 விரலை வச்சு நல்லா மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய விரல் சின்ன விரல் நடுவில் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா அழகாக ரவுண்டு வந்துடும்.
இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறோன்னா கரெக்டான ஷேப் கிடைக்கும், கரெக்டான சைஸ் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுறோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சமோசா மடிக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மைதாவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சிடுறோம். இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் வந்திருக்கும். இதுதான் பைண்டிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேடா இருக்குல்ல, அந்த பேடா வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்க போகிறோம். அதனால் கட்டிங் போல் கொஞ்சம் மாவு போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்தி தேய்ப்பீங்களோ அதே மாதிரி தேய்க்கணும். ஆனால் எந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி தின்னாக தேய்ச்சிருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். திக்காக இருந்ததுன்னா சமோசா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு வராது. இதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க ஷீட்டை வந்து 2 கையில் லைட்டாக டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க அந்த மாவு எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க அந்த பேடா எல்லாத்தையும் இந்த மாதிரி தான் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டில் 1 by 1 மேலே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் வச்சுருக்கோமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மைதா டேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கார்னர் பகுதியில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி 1 by 1 ஷீட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கார்னருக்கு நீங்கள் வீட்டில் சமோசாவை நீங்கள் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து ஒரே ஈவன் சைஸாக நீங்கள் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, சீக்கிரமான டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை நான் ஒன்று கட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியாது. ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் 10 சமோசா பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் டைம் எடுத்துரும். அதனால தான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷீட்டை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினா கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக ஒரு வாட்டி ரோல் பண்ணினா உங்களுக்கு எல்லா ஷீட்டும் ஈவன் சைஸில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்லை போட்டு நீங்கள் குக் பண்ண வேண்டியதான். இந்த குக் பண்ணுற விதம் எப்படி கேட்டிங்கன்னா, இந்த தோசைக்கல் சூடாக இருக்கணும். நீங்கள் தோசைக்கல்லில் கரெக்டாக அந்த ஷீட்டை ப்ளேஸ் பண்ணி முடிச்ச பிறகு ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. மிதமான சூடில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து ஒன்றோட ஒன்று தனித்தனியாக பிரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஷீட்டு தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சைடில் இருக்க ட்ரிம்மிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறோம். ரொம்ப பேசிக். நீங்கள் சமோசா ப்ராப்பராக நீங்கள் மடிக்கணும்னு வச்சிங்கன்னா, அப்போது இந்த சைடில் அங்கங்கே ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ட்ரிம்மிங்ஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் ஈவன் சைஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு சமோசா என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் இந்த ஷீட்டை கட் பண்ண ஆரம்பிங்க. 2 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு அதுக்கேற்ற மாதிரி நீளம் அகலம் பார்த்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷீட்டு தனித்தனியாக வரும். பார்த்தீங்களா, டைம் மிச்சமாகும், ஒரே சைஸ்லையும் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். இப்போ ரெடியான ஷீட்டை இதை அப்படியே ஒரு லேயர் எடுத்துருங்க. எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மேல் பகுதியில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட்டு, அந்த மைதா பேஸ்ட்டை நீங்கள் எடுத்து மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண பிறகு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வி ஷேப்பில் மடிக்கிறோம். இந்த வி ஷேப்பில் மடித்த பிறகு ஃபஸ்ட்டு லேயர் மடிக்கிறோம், 2வது லேயர் அதே மாதிரி மடிக்கிறோம், 3வது லேயர் மடிக்கிறோம். 3வது லேயர் மடித்த பிறகு உங்களோட பெரிய விரல் சின்ன விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி வச்சுருங்க. வச்ச பிறகு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறோம். இதுக்கு பிறகு எல்லா பகுதியிலையும் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் மடிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டில் 2-3 வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ண முடியும். முக்கியமாக இந்த பேக் பண்ணுறது எப்படி பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குங்க. இப்போ திருப்பி ஒன்று பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் எப்படி பொட்டலம் மடிப்பீங்க, அதாவது மல்லிகை கடைக்கு போனாலோ இல்லை பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிட்டாலும் எப்படி மடிப்பாங்க, அந்த மாதிரி 3 லேயர் வந்திருக்கணும். மடித்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறோம். தேவையானளவுக்கு மட்டும்தான் ஸ்டஃபிங் வைக்கணும். அதிகமான ஸ்டஃபிங் வச்சுன்னா நீங்கள் மடிக்க முடியாது. அதாவது மேல் பகுதியை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ண முடியாது சொல்கிறேன். இதுக்கப்புறம் எல்லா பகுதியிலும் அந்த பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்னர் பகுதி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக மடித்து எடுத்திங்கன்னா சமோசா சைஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி தான் ஷீட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஆயிலை ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் ஆயிலை ஃப்ரை பண்ணுறது பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே டைமில் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு சமோசா ஃப்ரை பண்ணும்போது பபுள்ஸ் வந்துடும். அப்படி வந்தால் ப்ராப்பராக குக் பண்ணுற விதம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் கரெக்டான சூடில் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும்.
எப்பவுமே மைதா யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுற இடத்துல எண்ணெய் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக குக் பண்ண முடியும். சமோசா ரெடி ஆயிடுச்சு. புளி சட்னி, க்ரீன் சட்னி இப்போ இன்றைக்கி எப்படி பண்ணுறது நம்ம சேனலில் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிப்பிக்கலாக வீட்டில் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சமோசா பண்ணோம், நம்ம நாக்குக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த வெங்காய சமோசா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். அதுவும் 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நீங்கள் வீட்டில் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இந்த வெங்காய சமோசா. எனக்கு இந்த வெங்காய சமோசா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் இந்த 2 சட்னி எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த போரோசல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நான் பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு செஃப் தீனா 10% சொல்லி ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் கோடை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி பாபாய், டேக் கேர்.